viewers, welcome to my Amma Samail. Today we are doing pumpkin payasam. Get into our video and see. Hello viewers, இன்னைக்கு எங்க அம்மா சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பட்டன் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. நம்ம பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணால் நம்ம சேனலோட அப்டேட்ஸ் எதையும் மிஸ் பண்ண மாட்டீங்க. நம்ம எடுத்து வச்சுருக்க 200 கிராம் பூசணிக்காயை நல்லா சீவிட்டு கழுவிட்டு சின்ன சின்ன துண்டாக மிக்சியில் போட்டு அதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். இந்த அளவுக்கு அரைச்சா அது போதும். இப்போ நம்ம ஸ்டவ் பற்ற வச்சு ஒரு கடாய் வச்சுட்டு அதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் நெய் விடுறோம். நெய் விட்டுட்டு அந்த அரைச்ச பூசணிக்காயை அதில் போட்டு நல்லா ராஸ்மல் போகிற வரைக்கும் அதை நல்லா வதக்கிக்கணும். அதே சமயத்தில் நம்ம ஒரு சின்ன பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி எடுத்து அதை சூடு பண்ணிவிட்டு 4 ஸ்பூன் வீட்டில் பால் பவுடர் இருந்தால் அந்த பால் பவுடரை போட்டுட்டு, எங்கள் வீட்டில் இருக்கிறதுனால நான் அந்த பால் பவுடரை யூஸ் பண்ணிக்கிறேன். 4 டேபிள் ஸ்பூன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். இல்லைன்னா சப்போஸ் பால் அந்த பவுடர் இல்லைன்னா நீங்கள் கண்டென்ஸ் மில்க் போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா தண்ணி ஊற்றாமல் திக்காக பாலை காசி ஒரு 1/2 டம்ளர் எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி கரைச்சி எடுத்துகிட்ட பாலை அந்த பூசணிக்காய் நல்லா வதங்கின உடனே அந்த பாலை எடுத்து அதில் ஊற்றி அதையும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி கலரணும். பச்சை வாசனை போகிற வரைக்கும் அந்த பூசணிக்காய் வெந்து அதோட ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா அதை கலரி விடணும். அந்த பாலிலேயே அது வேகணும். இந்த பூசணிக்காய் நல்லா வாசனை போய் நல்லா திக்காகும். அந்த டைம் வரைக்கும் நம்ம காத்துட்ருக்கணும். நம்ம தனியாக ஒரு 1/2 லிட்டர் பால் எடுத்து அதை நம்ம காசி எடுத்து வச்சுக்கணும். அந்த பாலில் 3 ஏலக்காய், கொஞ்சம் 1 டீஸ்பூன் சுக்கு, 120 கிராம் சர்க்கரை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அது காசின பாலாக இருக்கணும். நல்லா கொதிக்க வச்சு அதை எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம கலக்கி வச்சுருக்கோம் இல்லையா அந்த பாலை எடுத்து அந்த பூசணிக்காவோட மிக்ஸ் பண்ணி நம்ம அதை கலரி விட்டுகிட்டே இருக்கணும். கைவிடாமல் கொஞ்சம் கலரி விட்டு அது கொதிக்க வைக்கணும் நல்லா. அதுக்குள்ளே நடுப்புற நம்ம முந்திரி, திராட்சை அவங்கவுங்க டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அதை நெய்யில் போட்டு வறுத்து அதை தனியாக எடுத்து வச்சுக்கணும். இந்த பாயசம் நல்லா வெந்து அந்த பாலும் கொஞ்சம் சுண்டி வர அளவுக்கு வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த நம்ம வறுத்து வச்ச திராட்சை முந்திரியை போட்டு இறக்கி அது ஒரு கொதிக்க விட்டு இறக்கணும்னா நம்ம மஞ்சள் பூசணி பாயசம் ரெடி ஆகிடும். இந்த பாயசம் மோஸ்ட்லி யாரும் ட்ரை பண்ணியிருக்க மாட்டோம். நம்ம எப்பவும் பண்ணுற பாயசம் தான் பண்ணிக்கிட்டு இருப்போம். இந்த காயை நம்ம நாட்டுக்காயாக இருந்தாலும் இதை யாரும் நிறைய விரும்பி சாப்பிட்றதில்ல, ஒதுக்கி தான் வைக்கிறோம். அதனால் இதில் நிறைய விட்டமின்ஸ் எல்லாம் இருக்கிறதுனால அந்த சத்தெல்லாம் போகணுன்னா நம்ம இந்த மாதிரி பாயசத்தில் ட்ரை பண்ணால் இது யாராலுமே கண்டுபிடிக்க முடியாது இது பூசணிக்காயில் செஞ்ச பாயசம் அப்படின்றது. அதனால் இந்த பாயசத்தை ட்ரை பண்ண அதோட கலரும் நேச்சுரலாக நம்மளுக்கு நல்லா பார்க்குறதுக்கு எம்மையாக இருக்கும். அதனால் இதை ட்ரை பண்ணி எல்லோரும் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ். நம்ம மறுபடியும் சந்திக்கலாம்.